டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கொட்டிய கனமழையால் காடுவா கொத்தமங்கலம், திருக்காளார், அழகிரி கோட்டகம், காடுவாக்குடி, கள்ளிக்குடி, வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கின்றன. இதனால் 7000 ஏக்கரில் நடவு செய்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இடுப்பளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் 4 நாட்களாக பயிர்கள் மூழ்கி உள்ளதால் பெரும்பாலானவை அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வயல்வெளிகளில் நிரம்பியுள்ள தண்ணீர் வெளியேற வழி இல்லாததால் நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதாக அவர்கள் கூறினர். காடுவத்தமங்கலத்துல ஒரு வாரமா பெஞ்ச மழையினால கிட்டத்தட்ட ஐயங்கட்டி, காடுவத்தமங்கலம், ராயநல்லூர், திருக்கலாறு எல்லாம் ஒரு 2000 ஏக்கருக்கு மேல நீர்ல மூழ்கி போச்சு. குறுவை அறுத்து தாளடி நாங்க பயிர் பண்ணியிருக்கோம். 25 நாள் பயிர் எல்லாம் நீர்ல மூழ்கி 25 நாள் பயிருக்கு நாங்க தடக்கொல்லி, உரம், மருந்து எல்லாம் அடிச்சு எல்லாம் ஒரு தரமான பயிர் கொண்ட நிலையில எங்களுக்கு எல்லாம் மூழ்கி போச்சு. நாகை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை இன்று சற்று ஓய்ந்தாலும் வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் வடியவில்லை. பாலையூர், திருமருகல், பெருங்கடம்பனூர், சிக்கல், ஐவநல்லூர், பட்டமங்கலம், கொடியாளத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. முறையான வடிகால் இல்லாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்த பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கூறினர். இந்த பகுதியில் இப்போ மழை விட்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த மழை விட்ட பிற்பாடு தான் தண்ணியே ஜாஸ்தியாக வருது. இதுக்கு என்ன காரணம் கேட்டினா, தஞ்சாவூரில் பெய்கிற மழை, நீடாமங்கலத்தில் பெய்கிற மழை, திருவாரூரில் பெய்கிற மழை எல்லாமே இந்த கடைமடை பகுதிக்கு தான் வருது. இந்த தண்ணி பூரா இந்த கடைமடை பகுதி லாஸ்ட்டு நாகப்பட்டினம். இதில் இந்த ஈசிஆர் ரோட்டுக்கும் கிழக்க ஆறுகள் சுத்தமாக ஒரு நல்ல நிலையிலே இல்லை. எல்லாம் வெங்காய பூண்டு, காட்டுக்கருவ காடு இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தண்ணியே சுத்தமாக வடிய விடாமல் இவ்வளோ நாள் மழை விட்டு 2 நாளாச்சு தண்ணி வடியும். அதுக்கு முன்னாடி இப்போ வடியே மாட்டுது. சிதம்பரம் அருகே பூவாலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள வயல்வெளிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. திரும்பும் திசையெல்லாம் ஒரே மட்டத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 2000 ஏக்கரில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. NLC சுரங்கத்தில் இருந்து உபரிநீர் பரவனாற்றில் வெளியேற்றப்பட்டதால் விளைநிலங்கள் ஏரி போல் மாறி உள்ளதாகவும் சாகுபடி செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகி விட்டதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். 2 நாள் பெஞ்ச மழையில தண்ணி வடியாது மிகவும் அதிகமாக பாதிச்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 750 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கி பயிர் ஒரு 35,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிச்சு போயிருக்கு சார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சிறப்பாறையில் 6 ஏக்கரில் சாகுபடி செய்த கரும்பு பயிர்கள் தரையோடு சாய்ந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வீரநாயகன் தட்டு பகுதிக்குள் மழைநீர் புகுந்தது. சுமார் 7000 ஏக்கரில் சாகுபடி செய்த வாழை மரங்கள் நீரில் மூழ்கின. மழை சேதம் குறித்து மாவட்ட ஆட்சியரும் வேளாண் துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.